அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து இருக்கிறது என்று புள்ளிவிவர அடிப்படையில் மோடி அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்த தமிழ்நாடு அரசாங்கம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்ததற்கு முழுக்க காரணம் தளபதி அவர்களின் தொலைநோக்கு சிந்தனையும் அவர்களின் உழைப்பு மட்டுமே. ஏனென்றால் இந்தியாவில் மிக முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தொழில்துறை வளர்ச்சியில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் தொழில்துறை நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தொழில் செய்ய ஏற்ற சூழ்நிலையை அமைத்து தந்தவர் தளபதி அவர்கள். 2020 மகாராஷ்டிரா அரசாங்கம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்துள்ளது. அதற்கு பிறகாக 2021 குஜராத் மாநிலம் முதன்மை மாநிலமாக தொழில்துறை வளர்ச்சியில் திகழ்ந்துள்ளது. அதற்கு பிறகாக தளபதி அவர்களின் உழைப்பில் இந்தியாவிலே தமிழ்நாடு அரசாங்கம் 2022 முதன்மை மாநிலமாக தொழில்துறை வளர்ச்சியில் திகழ்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சியே காரணம். ஏனென்றால் இதற்கு தனித்தன்மையோடு தளபதி அவர்கள் கோயம்புத்தூர், சென்னை ஆகிய பெரு நகரங்களில் மட்டும் தொழிற்சாலைகளை நிறுவாமல் பரவலாக நிறுவியதே இதற்கு காரணமாகும். ஏனென்றால் கள்ளக்குறிச்சியில் 16,000 கோடியும் இண்டஸ்ட்ரியலுக்கு, அதற்கு பிறகாக தூத்துக்குடியில் 16,000 கோடியாகவும், அதற்கு பிறகாக கிருஷ்ணகிரியில் 23,000 கோடியாகவும் பரவலாக தொழிற்சாலைகளை அமைத்து திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய தளபதியாக, திராவிட நாயகராக தளபதி அவர்களே திகழ்ந்து வருகிறார். நன்றி, வணக்கம்.